இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு சொல்கிறார். அன்னைக்கு யாக்கோபுக்கு சொல்கிறார், உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினோருமாக கர்த்தர் சொல்லுகிறேன்னு சொல்கிறார். பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன்னு சொல்கிறார். தேவன் இன்றைக்கும் நம்மை ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் தேவன் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறார் இல்லையா? அழைத்த நம்மை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை நீதிமானாக்கி மகிமையிலே கொண்டு போய் நிறுத்தும் வரைக்கும் நம்மை அவர் கைவிட மாட்டார். சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை என்றே வாக்கு பண்ணுறார் இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் நம்ம எப்படி காக்கிறாரா? நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அது உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரிலே பற்றாது சொல்கிறார். தண்ணீரை கடக்கும்போது, தண்ணீர் போன்ற பிரச்சனைகள் உன்னை மேற்கொண்டாலும் நான் உன் கூட வருவேன். ஆறுகளை போல உனக்கு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டாலும் அது உன் மேலே புரளாகாது சொல்கிறார், புரளுவதில்லைன்னு சொல்கிறார். நீ அக்கினியில் நடந்தாலும் வேக மாட்டாய், அக்கினி உன்னை பட்சிக்காது, அது உன் பேரை பட்சிக்காது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் நமக்கும் வாக்கு பண்ணுகிறார். எப்படி அன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றபோது அவர்களை 7 மடங்கு அக்கினியை சூடேற்று அந்த அக்கினியில் அவங்கள போட்டாங்க இல்லையா? அப்போது அவங்க எரிந்து போகவில்லை. 4வதாக ஒருத்தர் அவங்க மத்தியில் உலாவினார், அவர் தான் கர்த்தர் இல்லையா? அவங்களை அந்த அக்கினிக்கு, அவர்களை அந்த தீங்குக்கு அவங்கள விலக்கி பாதுகாத்தார். அவங்க உடை கருகி போகவில்லை, அவங்க தலைமுடி கூட கருகவில்லை, அந்த கருகின வாசனை கூட அவங்க மேலே இல்லை. அந்த அளவுக்கு தேவன் அவர்களை உயிரோடு அந்த அக்கினியிலேருந்து பாதுகாத்தார். அப்போ இன்னைக்கு கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாய் அவருக்கென்று நம்ம ஜீவிக்கும் போது, அவருக்காக நம்ம பிரயாசப்படும் போது, கர்த்தர் அக்கினியை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை அதை அவிழ்த்து போகாதபடிக்கு நம்மை அக்கினி சூளையால் கூட நம்மை காக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அது ஏன்னா சங்கீதம் 103 சொல்லுது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோன்னு வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தர் தேவன் என்று அறியுங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ சிருஷ்டிகர், அவர் சர்வத்துக்கும் எஜமானர், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார், அவர் ஆளுகிறவராக இருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நாம் அவர் மேய்ச்சலின் ஆடு, நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அவர் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுவார். நம் தேவைகளை தேவன் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 43:7 சொல்லுது, நீ மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அப்போ கர்த்தர் தனக்கென்று சிருஷ்டித்த ஜனங்களை தம்முடைய மகிமைக்காக அழைத்தவர்களை இல்லையா, தனக்காக தெரிந்து கொண்டவர்களை இன்னைக்கு ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை அவர் சமீபத்தில் நம்ம கொண்டு வருவதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இல்லையா? அவர் மகிமைக்கென்று நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்களை அவரிடத்துல கொண்டு வரும்படியாக தான் ஊழியக்காரர்களை இன்னைக்கு அழைத்திருக்கிறார் இல்லையா? அவர்கள் கண்கள் குருடாக இருந்தும் செவிகள் காது கேட்காம அவங்க செவிகள் செவிட்டாவியினால நிரம்பி இருந்தாலும் அப்படிப்பட்டவங்களை நீங்கள் அழைத்து வா. அவங்களுடைய குருட்டு கண்களையும் செவிட்டு காதுகளையும் கேட்கும்படியாக செய். மெய் தேவனை அவர்கள் கண்டறியத்தக்க ஞானம் அவர்கள் உணர்வடையட்டும், அப்படி நீ அழைத்து வா. அப்படிப்பட்டவர்களை புறப்பட்டு வரப்பண்ணுன்னு இன்னைக்கு கர்த்தர் நமக்கும் வாக்கு பண்ணுகிறார். ஏன்னா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கங்கள்னு சொல்லப்படுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரத்திலே வரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? அவர் வர காலம் சமீபமாக இருக்கிறதுனால இந்த ஆத்துமாக்கள் அழிந்து போகாதபடிக்கு ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். தேவன் யார் என்று அவங்க அறிந்து கொள்ளணும். ஏன்னா முந்தி சம்பவிப்பவர்களை நமக்கு தெரிவிக்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தமானவைகளை விளக்கட்டும். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எப்படி பலத்த கிரியையினால அவர்
வழி நடத்துகிறார். அவர்களோடு பேசி நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் சொல்லி அவங்கள வழி நடத்துகிறார்ல, அந்த காரியங்கள்லாம் அவங்கள சொல்லி கர்த்தரை அறியாத குருடர்களாக இருக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத செவிடர்களாக இருக்கிறவங்கள என்னை கர்த்தரிடத்தில் திருப்பும்படியாக கர்த்தர் நம்மையும் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஏசாயா 54:5 சொல்லுது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, ஞானாதே, நீ இளைச்சி அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாயின்னு சொல்றாரு. இங்கே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை சொல்றாரு, நீ வெட்கப்படாத, பயப்படாத, நீ லட்சியம் அடையாத, உன் வாலிப நாட்கள்ல நீ செஞ்ச எல்லா பாவத்தையும் நான் மறக்கிறேன், உன் விதவையின் இருப்பை நான் மறக்கிறேன். ஏன்னா கர்த்தர் தான் நமக்கு மணவாளன், நாம் அவர் ஆவிக்குரிய மணவாட்டிகளா இருக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட கர்த்தரை மறந்திருக்கும் போது விதவைகளை போல இருக்கிறோம் இல்லையா? அதுதான் சொல்றாரு, நீங்க விதவையின் இருப்பில் இருந்து உங்க நிந்தையை இனி நான் நினைப்பதில்லைன்னு சொல்றாரு. ஏன்னா உன் சிருஷ்டிகர் நான் தான், உன் நாயகர் நான் தான், சேனைகள் கர்த்தர் என்பது என்னுடைய நாமம், நான் தான் உங்களுடைய இஸ்ரவேலின் பரிசுத்தர், உங்கள் மீட்பரா இருக்கிறேன், நான் தான் சர்வ பூமியின் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அவர் நாமத்தை கர்த்தர் இங்க உரைக்கிறத பார்க்கிறோம். அவர் சேனைகளின் கர்த்தரா இருக்கிறாரு. அதே போல தீத்து 2:14 பவுல் அப்போஸ்தலன் தீத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் சொல்றாரு, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக நற்கிரைகளை செய்து வரும்படி பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே தாமாக பலியாக முன் வந்து நமக்காக ஒரு ஒப்பு கொடுத்தார். எதுக்கு? நம்முடைய அக்கிரமம் பாவத்தை எல்லாம் மீறுதலை மன்னித்து நாமும் அவரை போல நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் எழும்பணும் என்பதற்காக தான் தன் ஜீவனையே அவர் கொடுத்தாரு. அதனால இவைகளெல்லாம் நீ பேசி மற்றவர்களுக்கு போதித்து சகல அதிகாரத்தோட அவர்களை கடிந்து கொள், பாவத்தையும் அக்கிரமத்தையும் செய்கிறவர்களை எச்சரிக்கை பண்ண, அவங்களை கடிந்து கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணதுக்கு இடம் கொடுக்காதே. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் போது மற்றவர்கள் போதிக்கிறவர்களை அசட்டை பண்ணக்கூடாது இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஏசாயா 45:3-4 பார்க்குறோம், கர்த்தர் இன்னைக்கு நம்மையும் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா? நம் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக இருக்க வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் ஒளிபிடத்தில் இருக்க புதையலை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றார். அப்போ நம்மை தேவன் அழைத்து அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் நன்மைகள் சத்ருவானவன் இடத்திலும் பிசாசானவன் இடத்துல அந்தகார இருள்ல சிக்கொண்டு இருக்கா? இன்னைக்கு தேவனை தேடி ஓடி வாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வெண்கல கதவுகளை உடைப்பார், இருப்பு தாழ்பால்களை முறிப்பார். அவர் அந்தகாரத்தில் இருக்கிற உங்கள் பொக்கிஷத்தை, பிசாசின் கரத்தில் இருக்கிற உங்கள் நன்மைகளை பொக்கிஷங்களை உங்களுக்கு திரும்ப தருவேன்றார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நமக்காக வைத்திருக்கிற ஒளி பீடத்துல வைத்திருக்கிற புதையல்கள், தேவன் நமக்கென்று ஆயத்தப்பட்டு வைத்திருக்கிற நன்மை, அந்த புதையலையும் தேவன் நமக்கு தர வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஏன்னா நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கோம் இல்லையா? அவருடைய கரத்தின் செய்கைகளாக நாம் இருக்கிறோம். அவைகளின்படி நாம் நடப்பதற்காக அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நமக்காக தேவன் சகல கிரியைகளையும் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று எபேசியர் 2:10 நம்ம பார்க்குறோம். ஏன்னா பரமண்டல ஜபத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அந்த ஜபத்தில் என்ன சொல்லப்படுது? உங்களுடைய காரியங்கள் பரலோகத்தில் செய்யப்பட்டு ஆயிற்று, அது பூலோகத்தில் உங்கள் சித்தம் நிறைவேறணும். அதுக்கு நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம் சித்தம் நிறைவேறத்தக்கதாக தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அந்த நற்கிரியைகளை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களே நமக்கு கொடுப்பார். ஏசாயா 42:6-7 பார்க்குறோம், நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்து இருளில் இருக்கிறவர்களை சிறை காவலிலிருந்து விடுவிக்கவும். அப்போ எதுக்கு இன்னைக்கு ஊழியக்காரர்களின் தீர்க்கதரிசிகளின் கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார்னா, குருடர்களாய் இருக்கிறவங்க, கண் இருந்தும் காணாதவர்களாய், காது இருந்தும் தேவனுடைய மகிமையை கேளாதவர்களாய், அவர் மகத்துவத்தை காணாதவர்களாக இருக்கிற அப்படிப்பட்ட குருட்டாட்டமும் செவிட்டாட்டமும் உள்ளவர்கள், அதே போல பிசாசின் காரிருள சிக்குண்டு கட்டுண்டு சிறைப்பட்டு இருக்கிறவர்களை விடுவிக்கிறதுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய நீதியின்படியே நம்மை
அழைத்திருக்கிறார். நம் கரத்தை பிடித்து அவர் நம்மை தற்காத்து ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு நம்மை ஒளியாகவும் ஏற்படுத்த தேவன் அழைத்திருக்கிறாரு. அதை நாம் உணரணும். அநேகரை அவருடைய நித்திய வெளிச்சத்துக்குள்ளாய், அவர் வேத வசனத்துக்குள்ளாய் கடந்து வரும்படியாக வைக்க தான் இன்னைக்கு ஊழியக்காரர்களாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு செய்தியை கேட்குற நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அவர் எவ்வளோ மகத்துவம் உள்ளவர், அவர் விடுதலை நாயகன், அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். அவர் கிருபையினாலே இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் மரித்தாலும் நித்திய ஜீவனிலே காணப்படுவோம் என்கிற நிச்சயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த உலகத்துல மனுஷனை படைத்தார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினர், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு ஏசாயா 43:21 பார்க்கிறோம். அப்படி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நாம் துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்துவோம் தான் தேவன் இந்த உலகத்துல நம்ம படைச்சிருக்கிறாரு. அன்னைக்கு மோசேக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுன்னு பார்க்குறோம். அவரை பெயர் சொல்லி தேவன் அழைத்து அறிந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க மோசேவை தெரிந்து கொண்டார். அவருக்கு வாயாக ஆரோனை அவன் சகோதரனை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆரோனுடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை போடப்பட்டது இல்லையா? அப்போ திக்குவாயா இருந்த மோசேக்கு பதிலாக ஆரோன் பார்வோன் இடத்துல பேசி அடிமைத்தனத்தின் சங்கிலி அறுப்புண்டு போகத்தக்கதாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர்கள் வழிநடத்தி வந்தாங்க. 10 வாதைகள் எகிப்தியருக்கு வந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வாதைக்கு தேவன் நீங்களாகி ரட்சித்தார்னு பார்க்குறோம். உபாகமம் 32:9 சொல்லுது, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். நாம தான் அவருடைய பாத்திரத்தின் பங்கு. யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். இன்னைக்கு கர்த்தருடைய எல்லா சுதந்திரங்களையும் நமக்கும் கொடுத்திருக்கிறார். வானத்தின் நிறைவும் பூமியின் நிறைவும் கர்த்தருடையது. நாம அவருடைய உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றதுனால எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளிகளாக நாம இருக்கிறோம். அதனால அழைத்த தேவன் நம்மை நடத்தி நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் மகிமையிலே சேர்க்கிற வரைக்கும் நம்மை அவர் கைவிட மாட்டார். ஏனென்றால் இன்னைக்கு சொல்றாரு, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிங்க, கர்த்தரை பற்றி கொண்டிருங்க, அவர் நாமத்தை துதிங்க, ஸ்தோத்திரிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா இக்கட்டிலிருந்து உங்களை நீங்களாகி ரட்சிப்பார். அநேகரை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துங்க. மெய் தேவனை மற்றவர்களும் அறிந்து கொள்ள தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் பிரசங்கியுங்க. அப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருந்தும் பலத்த கிரியைகளை செய்வார். ஆமேன்.